நம்ம இப்போ வந்திருக்கிறது அருள்மிகு தம்பிக்கலை ஐயன் சாமி சித்தருடைய கோயிலுக்கு. இது ஈரோட்டிலிருந்து சக்தி சாலையில், சக்தி கோபிபுரம் இல்லையா, அந்த சாலையில் கவுந்தப்பாடியிலேருந்து, கவுந்தப்பாடி ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தங்கமேடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் இங்கே இந்த கோயில் இருக்குது. இந்த சித்தர் இங்கே தவம் புரிஞ்சிருக்கிறார். தவம் புரிஞ்சதுனால அவருக்கு எந்த இடத்துல தவம் புரிஞ்சாரோ அந்த இடத்துலையே அவருக்கு ஆலயம் எழுப்பியிருக்காங்க. இது 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த ஆலயம் இருக்குது. அப்போ தான் ஆலயம் அமைச்சிருக்காங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா 48 தூண்கள், 108 சித்தர்களுடைய நாக வடிவில் இருப்பாங்க, வசிப்பதாக இங்கே கருதுகிறாங்க. 108 சித்தர்கள் நாக வடிவில் இங்கே இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். வரலாறு பாருங்கள், சித்தருடைய கருவறை பாருங்கள். உள்ளார நான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே மாறி ஆகிடுச்சு, எனக்கு ஒரு வைப்ரேஷன். அவர் ஏதோ நம்மள்ட்ட கனெக்ட் பண்ணி பேசுகிறேன், அதனால் திருப்பிட்டேன். நான் மேலாம் மயிலெலாம் இருந்தது. பிரகாரம் மீண்டும் காட்டுறாருங்க பாருங்கள். தான் புரிஞ்ச இடம் பாருங்க. பின்னாடி பக்கம் நாகம். நினைவாக வச்சுருக்காங்க பாரு, அந்த இடத்துல சிலை வச்சுருக்காங்க. தவம் புரிஞ்ச இடம் இங்கே தான். அவ்வளோ வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேட்டதை அருள் பாய்க்கக்கூடிய சித்தர் இவர். இவருடைய பேர் தம்பி கவுண்டர். இந்த தலம் ராகு கேது பயிற்சிக்கும் தலமாக பயன்படுது. கலாகசிக்கு மாதிரி ஈக்குவலாக இங்கேயும் பண்ணுறாங்க. இதோட சித்தரோட சிலை, தூண்கள் இருக்குது, மண்டபம் ரொம்ப அமைதியாக இருக்கும். பாருங்கள், எப்பப்போ பூஜைலாம் பண்ணுறாங்க, இந்த டைம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லாம் ஃப்ரீ தான், கிடையாது, எந்த காசும் கிடையாது. கல்யாணமும் இங்கே நடத்தி வைக்கிறாங்க. பாருங்கள், வெளில வருவோம். இது வெளியில் பார்த்திங்கன்னா அங்கே கூட ஒரு சத்குரு திருநெற்று சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய ஜீவ சமாதி இதுக்கு எய்த்தாப்பில் இருக்குது. அது கூட நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இதுமாரி உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஒரு சித்தர் இருந்தார்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள், அது பார்ப்போம். அதுதான் இது.